அன்புள்ளம் கொண்ட விஆர் டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புதன் பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த புதன் பெயர்ச்சியானது மே மாதம் 7ஆம் தேதிக்கு பின் மேசராசியில அதாவது மீன ராசியில இருந்து மேச ராசிக்கு சஞ்சரிக்குது. அதே மாதிரி மே மாதம் 23ஆம் தேதி வரை மேசத்திலே ஒரு குறுகிய காலம் தான். இன்னும் சொல்ல போனா 15 நாட்கள். இந்த 15 நாட்கள் மேச ராசியில புதன் பகவான் சஞ்சரிக்கிறானால 12 ராசிகளுக்கும் எந்த விதமான மாற்றங்கள் நடக்க போகுது. இன்னும் சொல்ல போனா புதன் தான் தொழில் சார்ந்த அமைப்பு, கடன் சார்ந்த அமைப்புகளையும் புதன் தான் கொடுக்கும். ஏன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை புதனுக்கு உண்டு. பெரும் பணம் சார்ந்த அமைப்பு குரு. ஆனா பணத்தை ஒருவரால் ஈர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த புதன் தான் சொல்லுவாரு. இது மட்டும் இல்லாம நம்ம பேச்சு தன்மை, நம்ம எந்த மாதிரி எல்லாம் பேசணும், யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும், ஒரு வரமுறைக்குட்பட்ட வாழ்க்கை, இந்த ஒரு வட்டம் போட்டு வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த வட்டம் போட்டு வாழ்ற நேரம் இப்போ உங்களுக்கு இருக்கா இல்லையா? இது இல்லாம உங்களுக்கு கணக்கு சார்ந்த அமைப்பு, ஏதேனும் கணக்கார ஏதாவது பாதிப்பு வரும்ல, டாக்குமெண்ட் சார்ந்த, இப்ப ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா இருக்கிறவங்க, பத்திரப்பதிவு சார்ந்த துறையில இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினு. அதே மாதிரி வங்கி கணக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினு. அப்படி டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினுன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்க போகுது? அதே மாதிரி ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு டாக்குமெண்ட்ஸ், இன்னும் சொல்ல போனா என்ட்ரி வைக்கிறவங்க, அதுக்கு முதல்ல புதன் தேவைப்படுறாரு. சோ அந்த புதன் இந்த நேரத்துல உங்களுக்கு எந்த மாதிரி நடக்க போகுது, எந்த மாதிரி சாதகமான இயங்க போகுது, எந்த மாதிரி தன்மையில இயங்க போகுது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோல பேசியிருக்கோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். மீனராசி என்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் பகவான் சஞ்சரிக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் பகவான் சஞ்சரிக்கிறது எப்படின்னா ஒரு நல்ல பேச்சு திறமை. பேச்சு திறமைன்னா என்ன? அப்ப கணவன் மனைவி இருக்கக்கூடிய பேச்சு திறமை வரும்போதுல எப்படி இருக்கும்? குடும்பத்துல முதல் சண்டை இருக்காது, அமைதி இருக்கும். தேவையில்லாத வீண் வாதங்கள் எல்லாம் தவிர்த்துருவீங்க. என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்கு நிலைக்கு வந்துருவீங்க, ஸ்டெடியா வந்துருவீங்க. அதாவது இந்த ஒரு 15 நாட்களுக்கு தான். ஜனனகால ஜாதகத்துல புதன் நல்லா இருந்தாதான் ஆயுசுக்குமே. ஜனனகால ஜாதகத்துல புதன் நல்லா இல்லைங்கும் போதுல ஆயுசுக்கும் அப்படி வராது. அப்படிங்கும் போது என்ன ஆகும்? இப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி இருக்கும், அது அப்படின்னு நினைச்சு போக வேண்டியதான். சோ இந்த கொஞ்ச நாளைக்கு நல்லா பேசுவீங்க, திறமையா இருப்பீங்க, உங்களால் 4 பேர் சிரிக்கிற அளவுக்கு நடந்துக்குவீங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி ராசியில இருந்து ராகு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போறார். அதை ஒரு கவனம் பண்ணிக்கணும். அதே மாதிரி ராசியாதிபதினு சொல்லப்படுற குரு பகவானும் ராசிக்கு 4ஆம் இடத்துல போறாரு, அதையும் கவனம் பண்ணிக்கணும். சோ வெளிநாடு சார்ந்த அமைப்பு, வெளிநாட்டுக்கு வாய்ப்பு கிடைச்சா முயற்சி செஞ்சு கிளம்பிடுங்க. வெளிநாடு வாய்ப்பு அருமையா இருக்கு. இந்த நேரத்தை விட்டீங்கன்னு வச்சுங்களேன், எப்ப அடுத்தாப்புல வாய்ப்பு கிடைக்குங்கிறது தெரியாது. ராகு 12க்கு வரும்போதுலையும் ராசியாதிபதி 4ஆம் இடத்துக்கு போகும்போதையும் வெளிநாட்டுல நிச்சயம் வேலை கிடைக்கும். வெளிநாட்டு சார்ந்த அமைப்பை தேடுறவங்களா இருந்தா ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஆய்வுக்கு எடுங்க. எனக்கிட்ட பார்க்க வேண்டாம், யார்கிட்டயோ பாருங்க. ஆய்வு போய் நம்ம வெளிநாட்டு யோகா இருக்கா, நம்ம ஏன் உள்ளூர்ல கடந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு வெளியில கிளம்புங்க. அதே மாதிரி மைக்ரோ பயாலஜி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, நுண்ணுயிர் சம்பந்தப்பட்ட படிப்பை படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, 12வது முடிச்சுட்டு நான் என்ன படிக்கணும்னு தெரியாம நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க. சோ நுண்ணுயிரிகள் சார்ந்த அமைப்பு ராகு சூப்பரா இருக்குங்க. ராகு தான் கிருமிகள், ராகு தான் நுண்ணுயிரிகள். மைக்ரோஸ்கோப்ல பாக்குற அனைத்தும் ராகு தான். அண்ணாந்து பாக்குற எல்லாம் கேது தான். என்னையா எல்லாரும் அண்ணாந்து பாக்குறதுதான் ராகு, உன்னிச்சு பாக்குறதுதான் கேது அப்படிம்பாங்க. ராகு கண்ணுக்கு தெரியாது, கேது வெளிப்படையா தெரியும். அதுதான் உண்மை. இது யார்கிட்ட எந்த ஜோசியரும் ஏத்துக்க மறக்க மாட்டாங்க. ராகு கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாதுங்கும் போது அப்புறம் நுண்ணுயிரிகளை தான் டெலஸ்கோப்பை வச்சு பார்ப்போம். சோ கிருமி சார்ந்த அமைப்புக்கு தான் ராகு. சோ அந்த மாதிரி அமைப்புல இருக்கும் போதுல மைக்ரோபயாலஜி ரிலேட்டடா உங்களால போக முடியும், டெக்னிக்கல் ரிலேட்டடா உங்களால போக முடியும். அதே மாதிரி கேது 6ஆம் இடத்துக்கு வரார். சோ அப்ப என்ன, ஜோதிடம் சார்ந்த அமைப்பு யாரும் படிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட இந்த நேரத்துல படிக்கலாம். அதே மாதிரி டாக்டர் ரிலேட்டடாவும் உங்களால போக முடியும். அதே மாதிரி மெடிக்கல் ரிலேட்டட் சம்பந்தப்பட்ட அனைத்துலையும், கெமிக்கல் சம்பந்தப்படுற அனைத்துலையும் உங்களால போக முடியும். சோ இந்த நேரத்துல 12th முடிச்சுட்டு என்ன படிக்க போறோம் அப்படின்னு தெரியாம இருக்கிறவங்க, ஜனனகால ஜாதகத்துல ராகு கேது நல்லா இருந்தா ராகு கேது பயிற்சி அருமையான பயிற்சி. மெடிக்கல், ஃபார்மா, கெமிஸ்ட்ரி டீச்சரு, அதே மாதிரி பிஎஸ்சி அக்ரி, இது இல்லாம பெட்ரோலியம் இன்ஜினியரிங், நிறைய இருக்கு ராகு கேதுக்குள்ளே. சோ அந்த துறையில தேர்ந்தெடுத்து போக முயற்சி செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு ராகு கேது 6ஆம் இடத்துல கேது வருவதும் 12ஆம் இடத்துல ராகு வருவதும் ஒரு விசேஷமான தன்மையை கொடுக்கும், நல்ல தன்மையை முன்னேற்றத்தை கொடுக்கும். சோ அதை பயன்படுத்திக்கங்க. ஜனனகால ஜாதகத்தில் ராகு கேது நல்லா இருந்தா மட்டும், இல்லாட்டி வேண்டாம். சரியா?
அதுவும் இல்லாம இப்ப புதன் பயிற்சி தானே பேசுறோம். புதன் பயிற்சிக்கு வருவோம். புதன் பயிற்சி ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தா திருமணமானவர்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்புல உள்ளவர்களுக்கு எல்லாம் நல்ல முறையில பேசி விடுவாங்க. அதாவது பையனுக்கு இந்த நேரத்துல மாப்பிள்ளை பொண்ணு தேடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த நேரத்துல ஸ்டெப் எடுங்க. கரெக்டான ஆளு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடணும்னு நினைக்கிறீங்களா, இந்த நேரத்துல மூவ் பண்ணுங்க. கரெக்டான ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க. அதுக்குள்ள இடையில இருக்கவங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க, பிளெக்சிபிளா இருப்பாங்க மீனராசினருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே பிரிஞ்சிருந்தவங்க, குடும்பத்துல வாக்குவாதம் சண்டைன்னு இருந்தவங்க எல்லாம் ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மியூச்சுவலா போக கத்துக்குவீங்க. ஒரு ரைட்டு விட்டு கொடுத்து போவோமே அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வருவீங்க. அதே மாதிரி ஏற்கனவே பிரிஞ்சிருந்தா கூட வழக்கு, அதாவது கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் போய்கிட்டு இருக்கும், பிரிஞ்சிருப்பீங்க, இந்த நேரத்துல பேசி பாருங்க, ஒரு காம்ப்ரமைஸ் நடக்கும். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவதற்கு ஒரு அற்புதமான நேரம். சோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எதுவும் மனசுல சங்கட்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் மனசை விட்டு பேசுங்க. பேசினா எல்லா ப்ராப்ளத்துக்கும் தீர்வு கிடைக்கும். ஏன்னா மீனராசினருக்கு இந்த நேரத்துல வாக்குக்கு 2ஆம் இடத்தில் புதன் இருக்கிறனால வாக்கு ஸ்தானம் அருமையாக்கும், தெளிவா பேசிடுவீங்க, மயக்கிடுவீங்க. ஓப்பனா சொன்னா அதான் மயக்கிடுவீங்க, எல்லாரையும் மடக்கிடுவீங்க. சோ அந்த அமைப்பு இருக்கும் போதுல வீண் வாதங்கள் தவிர்த்து பிரிந்த குடும்பம் சேருவதற்கு, 2 கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சேர்ந்துரும், 2 ஊரா இருந்தாலும் சேர்ந்துரும், அதே மாதிரி 2 குடும்பமா இருந்தாலும் சேர்ந்துரும், எல்லாமே சேர்ந்துரும். 2 நாடாவே இருந்தாலும் இந்த நேரத்துல மீனம் சம்பந்தப்பட்ட அமைப்புல உள்ள நாடுகளே இருந்தாலும் அந்த நாடே இணையும் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி. அந்த தன்மையில தெளிவா பேசுவாங்க. சரியா? அதே மாதிரி வங்கி கணக்காளர்களாக இருப்பவர்கள் கணக்குல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லாட்டி கணக்குல மறந்துட்டு நீங்க மாட்டிக்குவீங்க. இது ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து இழுத்து ஸ்லோ பண்ணி சொல்றேன்னா, நெகட்டிவா சொன்னா உங்களுக்கு பிடிக்காது. அதனாலதான். ஏன்னா மீனராசினர் குரு வந்து பணம் சம்பந்தப்பட்ட, பெரும் பணம் சம்பந்தப்பட்ட வங்கி ரிலேட்டடா இருக்கவங்க கணக்குல ஏதாவது ஒரு கணக்கு விட்டுட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, யாருக்கு பாதிப்பு? உங்களுக்கு தான் பாதிப்பு. சோ கணக்கு சார்ந்த அமைப்பை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் கவனமா வண்டி ஓட்டும் போது ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும். இதெல்லாம் காரணம் ராசியில சனி பகவான் போறதுனால வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு பாதிக்கும். அதே மாதிரி கணக்கு சார்ந்த அமைப்பு இது அனைத்து வண்டி வாங்குவது அனைத்து ராசினருக்குமே, அனைத்து மீன ராசினருக்குமே. வங்கித்துறையில இருக்கிறவங்க, பெரும் பணத்தை கையாளுறவங்க, பைனான்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்க, பணத்தை கொடுத்துக்கிட்டு வாங்க முடியலையும் சிரமப்படாம மாட்டிக்காம இருங்க. ரொம்ப கவனமா பைனான்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்தை வந்து குரு பகவான் போனாலும், ராசியாதிபதி போனாலும் தாயாரோட உடல்நிலை சிறிது சிறிது பாதிப்புகள் நிகழுங்கிறது தான் இயல்பு. ராசியில சனி பகவான் போறாருல, ஒண்ணும் உங்களுக்கு பாதிக்கணும், இல்ல தாயாருக்கு பாதிக்கணும், இல்ல தந்தைக்கு பாதிக்கணும், யாரோ ஒருத்தரால நீங்க மருத்துவமனைக்கு போகணும் தான் விதி இருக்கோ. ஜனனகால ஜாதக அமைப்பு உங்களுக்கு நல்லா இருந்தா நீங்க மருத்துவமனைக்கு போக மாட்டீங்க. ஆனா ஒண்ணு தந்தையாராலேயோ இல்ல தாயாராலேயோ இல்ல மனைவியாலேயோ இல்ல குழந்தைகளாக இருக்கிற சமயத்துல நீங்க மருத்துவமனைக்கு போகலாம். இது இயல்பு. இதுக்கான சனி பகவான் ராசியில் இருப்பதால் இதை நான் கடகடன்னு சொன்னதுக்கு காரணம் நெகட்டிவ் யாரும் ரொம்ப விரும்புறதுனால இந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லியிருப்பேன். வேணும்னா திரும்பி திரும்பி போட்டு பார்த்துக்கோங்க. சரியா? மற்றபடி எந்த கெட்டதும் இல்லை, எல்லாமே சாதகமான தன்மை தான். 2ஆம் இடத்தில் புதன் வருவதனால உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆதாயத்தை தரக்கூடிய பலன்கள் தான். சரியா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறவங்க எதுலையுமே பாதிப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா தொழிலில் நண்பர்கள் உதவி கிடைத்து பெரிய பெரிய முயற்சிகள்லாம் ஈடுபடுவோம்னு சொன்னது நீங்க தான். அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்பால நண்பர்களோட பாதிப்பும் இருக்கும்னு சொன்னீங்களா, அதுவும் உங்களுக்கு தான். ஸோ எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் வந்து தொழில்துறையை மிகப்பெரிய லெவல்ல கொண்டு வர்றது உங்களோட கடமை. உங்களோட உங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்க பாருங்க, நண்பர்கள் நம்புறதோட இந்த நேரத்துல வேலைக்கு இருக்கிறவங்கள நம்புங்க. சரியா? அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா விதத்திலையும் ஏற்றம் தான், ஒரு பாதிப்பும் இல்லை. என்னன்னு சொல்ல போனா இந்த புதன் பயிற்சியானது உங்களுக்கு சகல விதத்திலையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தந்து உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும். தான தர்மம் நீங்க உங்க கையால எடுத்து 4 பேருக்கு தான தர்மம் பண்ற சூழ்நிலையை கொடுக்கும். இந்த மே மாசம் 6ஆம் தேதியில இருந்து மே மாசம் 23ஆம் தேதி வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து புதிதாக அறிமுகம் கிடைக்கும். உங்களோட பேர் வெளியில வர மாதிரி புதிதாக அறிமுகம் கிடைக்கும். அதாவது பெரிய லெவல்ல நீங்க ரீச் ஆகணும். இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரு புதுசா ஒரு பையன் இருக்கேன், அவன் வந்து புதுசா செல்லு வாங்கலாம். அது கூட செல்ல வாங்கி ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஐடி கிரியேட் பண்ணி போடலாம். அதுவும் ஒரு வகையான இதுதான். அது வந்து சிம்பிளான இது. ஸோ அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல ஒரு வயசு பையனுக்கு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் ஒரு ஆளு அப்படின்னு போறது ஒரு விஷயம். அதனால அது இதே ஒரு மிகப்பெரிய நபரா இருக்கும் பட்சத்தில், ஒரு அடிமட்ட லெவல்ல இருக்கவங்க, ஒரு பேங்க்ல எம்ப்ளாயியா இருக்கவங்க திடீர்னு பதவி உயர்வு கிடைச்சு பெரிய ஆள் ஆகலாம். ஸோ அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு ஒரு பெரிய ஆளு, நான் வந்து ஒரு தன்மையுடைய ஆளு, ஒரு மதிப்பு மிக்க நபர், கௌரவமான நபர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல நேரம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை முயற்சி பண்ணி கரெக்டா பயன்படுத்திங்க. சரியா?
ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்க நட்சத்திராபதியே 2ஆம் இடத்துல பயணிக்கிறது சகல விதத்திலையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு, பூமி சார்ந்த அமைப்பு எல்லாத்துலயுமே நல்ல முறையில ஏற்றம் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா வண்டி எதுவும் வாங்குற ஐடியா இருந்தாலே பண்ணலாம். வீடு வாகனம் சார்ந்த அமைப்பு பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். அதே மாதிரி பூமி வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இன்புட்டு தான், கெய்னிங் தான், லாஸுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையில நடக்கும். அதே மாதிரி சிறு சிறு சுப நிகழ்ச்சிகளும் உங்க வீட்டுல நடக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாம் சாதகமான நிகழ்ச்சியில தான் நடக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்க நட்சத்திராதிபதி போறது உங்களுக்கு சகல விதத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் தந்து நல்ல முறையில பெரிய சாதனை பண்ற லெவல்ல நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் நடக்கும். இது இல்லாம தொழில் சார்ந்த அமைப்புல ஒரு சில சங்கடங்கள் நிகழும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாச கடைசியில 23ஆம் தேதிக்கு பின் அதாவது ரிஷபத்துக்குள்ள 3ஆம் இடத்துக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் போது பல பிரச்சனைகள் இளைய சகோதரர்களால் வரும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.